குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனலுன்ட்டு. இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது. சீட் டு ஹார்வெஸ்ட், அதாவது விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும். அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு. அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ், காய்கறி உரத்துக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கால் கூட பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரைக்கீரை சிறுகீரை சீட் டு ஹார்வெஸ்ட், அதாவது விதையிலேருந்து அறுவடை வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கார்டனராக இருந்தால் அதுக்கு ஈஸியாக நீங்கள் வளர்க்கக்கூடியது எதுன்னா கீரை வகைகள் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மண்கலவை ரெடி பண்ணிடலாம். மண்கலவைக்கு வந்துட்டு 2 பங்கு கொக்கோ பீட்டு, 1 பங்கு வந்துட்டு செம்மண், 1 பங்கு வந்துட்டு வர்மி கம்போஸ்ட், அரை பங்கு தொழு உரம், அரை பங்கு கோட் மெனியர். அடுத்தது வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு ஃபுல்லாகவே வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரே ஒரு டீஸ்பூன் பயோ ஃபர்டிலைசர் எடுத்துக்கோங்க. இந்த மண்ணை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சீவீட் லிக்விட், கடல் பாசி இருக்குது இல்லைங்களா, அதை 5 ml எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நல்லா தெளித்து விட்டுருங்க மண் மேலே. அப்போ சீக்கிரமாக மண் மக்கிடும். இப்போ க்ரோ பேக் சைஸ் வந்துட்டு 15க்கு 6. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அரைக்கீரை தான் நம்ம வந்து பதியம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து நியூ பிகினராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு அரைக்கீரை விதை இருக்குது இல்லைங்களா, அந்த அரைக்கீரை விதையை வந்துட்டு மண் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மண்ணோ இல்லை தோட்டத்து மண்ணோ எது இருந்தாலும் எடுத்துகிட்டு அந்த அரைக்கீரை விதையை அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்ல மண்ணை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் நடவு செய்யலாம். 550 x 6 க்ரோ பேக்கில் வந்துட்டு நான் 2 பக்கமாக மாறி போட்டிருக்கேன். ஸோ இந்த 2 பக்கத்தில் வந்துட்டு இந்த சைடு வந்து ஃபுல்லாக அரைக்கீரை போட்டிருக்கேன். அரைக்கீரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த சைடு சிறுகீரை போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த மண்ணோட நம்ம விதையை கலந்து வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து தூவி விட்டுடலாம். ஏன் இப்படி செய்கிறோன்னா விதைகள் வந்துட்டு இடம் மாறாது, அதனால அதே மாதிரி விதைகள் வந்து சீக்கிரமாக முளைச்சி வந்துடும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ அடுத்தது வந்து அதே மாதிரி கொஞ்சம் தோட்ட மண் எடுத்து சிறுகீரை சேர்த்துக்கலாம். சிறுகீரை சேர்த்துட்டு அதே மாதிரி மண்ணோட நல்லா கலந்து விட்டு போட்டு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது முளைப்பு திறன் வந்து சீக்கிரமாக வந்துடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது. இன்னொரு வாட்டி மண்கலவை சொல்கிறேன். 2 பங்கு கொக்கோ பீட்டு, 1 பங்கு வந்துட்டு செம்மண், 1 பங்கு வர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம், 1 பங்கு வந்துட்டு தொழு உரம், அரை பங்கு கோட் மெனியர், 1 கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்கு, ஒரே 1 ஸ்பூன் வந்துட்டு மிக்ஸ்டு பயோ ஃபர்டிலைசர் உயிர் உரம். அடுத்தது வந்து இந்த எல்லாத்தையுமே கலந்துட்டு சீவீடு லிக்விட், அதாவது கடல் பாசி இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு ஒரு 5 ml எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம வந்து மண்ணில் தெளித்து விட்டோன்னா மண் வந்து சீக்கிரமாக மக்கிடும். ஸோ இப்போ அதே தண்ணியை வந்து விதை ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ அதே தண்ணியை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த சீவீடு தண்ணியே வந்துட்டு நான் மண்ணிலேயே தெளித்து விடுறேன். தண்ணி வந்து ஊற்றக்கூடாது, தெளித்து விடணும், சரிங்களா? அப்போ தான் வந்துட்டு முளைப்பு திறன் வரும். நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு சைடாக வந்துட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பக்கமாக இறங்கிடும். அந்த இடத்துல வந்து விதை முளைப்பு திறன் வராது. இப்போ இது வந்துட்டு 10வது நாள் விதை போட்டு 10வது நாளுங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நாற்று வந்திருக்கும். அடுத்தது இது வந்துட்டு 17வது நாள் இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக வரும். அரைக்கீரை நிறைய வந்திருக்கு, சிறுகீரை குட்டி குட்டியாக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து 17வது நாள். இப்போ இது வந்துட்டு 27வது நாள். இதை பாருங்கள் எப்படி காடு மாதிரி வளர்ந்துருக்கு. இது வந்துட்டு 30வது நாள். அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சு கீரை. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அரைக்கீரையை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா சிறுகீரை எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்குது. அரைக்கீரையிலே தான் விதையே வந்துருச்சு அந்தளவுக்கு, ஆனால் ரொம்ப எலசாக இருக்குது. ஸோ இப்போ கீரை வந்து பறிச்சிக்கலாம். இன்னும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இந்த விதையெல்லாம் வந்துட்டு முத்தி போயிடும். கீரை வந்து எலசாக இருக்கும்போதே கட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அதுலேருந்து வந்துட்டு கீரைகள் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் ஒரு வாட்டி விதை போட்டிங்கன்னா 3 வாட்டி நீங்கள் அறுவடை பண்ணலாம் கீரையை மட்டும். அதுக்கப்புறம் அந்த பேகை களைச்சிட்டு திருப்பி வந்து நீங்கள் புது சீட்ஸு போடலாம். அது கீரை போடுறீங்களோ இல்லை வேறு ஏதாவது காய் கூட போட ஆரம்பிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கீரை போட்டு 30 நாளில் அறுவடை பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஒரு 5 நாளில் கடன்னு கீரை வந்துடும்.
அதில் நீங்கள் 2வது அறுவடை பண்ணலாம். திருப்பி ஒரு 45வது நாளில் 3வது அறுவடை பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே வந்துட்டு கீரைகள் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. ஒரு 15 நாளில் வந்துட்டு ஒரு 2 கைப்பிடி அளவு மண்புழு உரம் எடுத்து ஃபுல்லாக மண்ணில் தூவி விட்டு கலந்து விட்டு தண்ணி ஊற்றி விட்டுருங்க. பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸில் வந்துட்டு வேப்பெண்ணெய் கரைசல் கொடுத்துருங்க. கண்டிப்பாக இலை மேலெல்லாம் தெளித்து விட்டிங்கன்னா அதோட எந்த பூச்சி தாக்குதலும் இருக்காது. அதுக்கு மேலே தெளிச்சிங்கன்னா கீரை வந்து கசந்து போயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் இப்போ போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குது, குவாலிட்டி நர்சரி கார்டன். அதில் வந்து பூச்செடிகளுக்கான எல்லா ஃபர்டிலைசர்ஸும் இருக்குது. பூச்செடிகளை எப்படி பராமரிக்கணும்னு இருக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். குவாலிட்டி நர்சரி கார்டன்.